எனக்கு சீசனா இருக்க மாட்டான். நான் முதல்ல சொன்னேன் குரு யாருன்னு சொன்னேன். இப்ப இதை சொல்றது யாரு? குரு சொல்லுகிறார். எப்பா நீ எனக்கு சீசனா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட வந்துரு. என்னிடத்தில் வராதவன் எனக்கு சீசனா என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவினிடத்திலே வராதவன் சீடன் அல்ல. அப்ப இயேசுவினிடத்தில் வராமல் கிறிஸ்தவனாய் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவினிடத்தில் வராதவன் சீடனா இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? இயேசுவினிடத்தில் வராதவன் யாரா இருக்க முடியும்? கிறிஸ்தவனா இருக்க முடியும். அவர்களுக்கு சபை இருக்கும், அவர்களுக்கு சந்தா இருக்கும், அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு கட்டிடம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு போர்டு இருக்கும், அவர்களுக்கு ஒரு பிரசங்கியார் இருப்பார், நல்லது கெட்டதை அவர்கள் நடத்துவார், பிறந்த நாள் அன்னைக்கு காலையில வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கல்யாண நாள் அன்னைக்கு காலையில கதவை தட்டி ஜெபம் பண்ணுவார். இதெல்லாம் சரியாக என்ன செய்வார்? செய்வார். வேலைக்காரனாக அவர் இருப்பார், இவர்களுக்கு அவர் வேலை செய்கிறவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப கவனிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் வராமல் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவனா இருக்க முடியும். அவனுக்குள்ள எந்த குணமும் மாறி இருக்காது. அவன் வழக்கம் போல கெட்ட வார்த்தை பேசுவான், அவன் வழக்கம் போல போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருப்பான், அவன் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க மாட்டான், அவன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறவர்களுடைய நடக்கணுங்கிற எண்ணமும் வாஞ்சையும் விருப்பமும் அவனுக்குள்ள இருக்காது. அவனுக்கும் மற்றவர்களுக்கு எந்த மாதிரியும் எந்த வித்தியாசமும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தாரை போலவே வாழுவான், உலகத்தாரை போலவே அவன் ஜீவிப்பான், உலகத்தாரை போலவே பேசுவான், உலகத்தாரை போலவே உண்பான், உலகத்தாரை போலவே நடிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவனுடைய சர்டிபிகேட் என்ன இருக்கும்? கிறிஸ்தவன் என்று இருக்கும். அவனுடைய பேர் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பேரா இருக்கும். அதனால இயேசுவினிடத்தில் வராமல் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவினிடத்தில் வராமலே கிறிஸ்தவனாக வாழ முடியும். ஆனால் கிறிஸ்துவினிடத்தில் வராமல் ஒருவனும் சீடனாக இருக்க முடியாது. அவர் சொல்றார், முதல்ல என்னிடத்தில் வா.